கார்த்திக் கிட்ட அந்த பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்து எந்த இயர் முடிச்சிங்க, எப்போ இது பண்ணீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருக்கேன். இவர் தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்குறாங்கடா அதை கேட்குறாங்கடான்னு எல்லாரும் சொல்லி இது பண்ணிகிட்ருக்கிறேன். உடனே வந்துட்டு அவர் இது பண்ணி சொல்லிட்டு நான் எங்கள் காலேஜ் பக்கம் கூட போலே, இதெல்லாம் டூப்ளிகேட் ஆச்சு கண்டுபிடிச்சிடுவாங்களோன்னு பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாரு. எதுக்கு பயப்படுறீங்கன்னு ஆஃபீஸ் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஓகே எல்லாம் சரியாக தான் இருக்குது, லோன் வந்துட்டு நாங்கள் சேங்க்ஷன் பண்ணுறதுக்கு அப்ரூவல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ என்னடா இது இப்படி மாட்டாமல் போயிட்டோமேன்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்துட்டு அப்பாடான்ற மாதிரி நிம்மதி பெருமிச்சு விட்றாரு. எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. கடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்துட்டு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்ததாக வந்துட்டு மாறன் வந்து பிளான் வச்சுருக்காரு. கடைக்கு கிளம்புறாங்க எல்லாரும். கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நிறைய ரேக்ஸ் எல்லாம் செய்ய சொல்லி எல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு வேறு என்னென்ன புதுசு புதுசாக ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு போடலான்னு வீராவை எழுத சொல்லி மாறன் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டுருக்காரு. அப்புறம் கார்த்திக் வந்து இதை இது பண்ணிக்கலாம்டா அதை பண்ணிக்கலான்னு சொல்ல, அதை தான் முதல்ல மாறன் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீரா காமிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வெளியே போய் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறாரு கார்த்திக். அப்போ கரெக்டாக மது வராங்க. மது வந்துட்டு உள்ளே வராங்க. மாறன் கார்த்திக் பார்த்து பேசிட்டு ஐயோ இவங்க 2 பேரும் ஒன்றா வேறு இருக்காங்களேன்னு பயந்துட்டு இருக்கிறாரு கார்த்திக்கு. அப்போ கரெக்டாக மது வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ட்ரெஸ்ஸு இதுவெல்லாம் பற்றி எழுதிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ நானும் 2-3 ஆட் பண்ணுறேன்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் கரெக்டாக மாறன் நீ சொல்லிட்டான்னு வீரா சொல்கிறாங்க. அடே நீங்கள் கொடுங்க எனக்கு ஆட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு வாங்கி எழுதி கொடுக்குறாங்க. 2த்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் இது பண்ணால் யார் இங்கே வாங்க போகிறாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்ல, எதுவும் கஸ்டமர்ஸ் வந்துட்டு நம்ம கடையில் வந்து கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது, அதுக்காக தான் எல்லாமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்குறாங்க. அப்புறம் அது நஷ்டம் தானே ஆகும், லாபத்தை தானே பார்க்கணுன்னு வீரா சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மாறன் சொல்கிறத கேட்டவுடனே வீரா கடுப்பாயும் உரைச்சிட்ருக்குறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இவங்க ஒன்று சொல்ல மது வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த ரேக்கில் வந்துட்டு இவங்களோட புடவை மாட்டிக்குது. அப்போ மாறனும் வெளியே விழுற மாதிரி ஆயிடுறாங்க. அந்த புடவை மாட்டிக்கினால மது டக்குன்னு இவர் பிடிச்சிட்டாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து வீரா கடுப்பாயிட்டு வராங்க. வந்துட்டு என்ன நடக்குது இங்கே, என்னாச்சு உங்களுக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விழுற மாதிரி ஆகிட்டா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு மாறன். வீரா ஒரு பக்கம் அப்படியே கோச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு நிற்கிறாங்க. ஒரு பக்கம் இங்கே வீரா வந்துட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு ஏதோ சவாரி இதுக்காக வந்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. அப்போ ஆட்டோ திடீர்னு ஒரு இடத்துல வந்து நின்று போயிடுது. ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. என்னடா இது இங்கே பக்கத்தில் எதுவும் கடை கூட இருக்காது போல இருக்கே, அவ்வளோதான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி பயந்துட்டு யோசிச்சுட்ருக்குறாங்க வீரா. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.